அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மே 1/5/2026 சித்திரை மாதத்தின் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்த வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள். சித்ரா பௌர்ணமி நம்ம தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு எளிமையான பரிகாரமும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்பிக்கையோடு செய்யுங்க. குறிப்பாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தானம், பேனா, பென்சில், நோட்டு, உணவு, நீர், மோர், இளநீர், இதை மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் தானம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும். கர்மவினை நிச்சயமாக தீருங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். சித்ரா பௌர்ணமி நாளில் முதல்ல நாம் என்ன செய்வோம்? நாம் ஒரு வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னாலே நாம் சுத்தபத்தமாக இருக்கணும், நம்ம வீடும் சுத்தபத்தமாக இருக்கணும். வீடு துடைக்கிற தண்ணீரில் இந்த பொருளை நீங்கள் கலந்துக்கோங்க. குளிக்கிற தண்ணீரில் இந்த பொருளை கலந்துக்கோங்க. அது என்ன பொருள் அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க இருக்கிறோங்க. முதல்ல வீடு துடைக்கிறதுக்கு வியாழக்கிழமையே வீடு துடைச்சிருங்க. வெள்ளிக்கிழமை இதுமா வீடு துடைக்காதீங்க. வியாழக்கிழமையில் நீங்கள் வீடு துடைக்கிற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள், முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசும் கோமியம் தான். பசும் கோமியம் கிடைக்காத பட்சத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, சிட்டிகை அளவு மஞ்சள் தூள், சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள், சிட்டிகை அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பன்னீர் இருந்தால் சிறிதளவு அதில் பன்னீர் ஊற்றி அந்த தண்ணீரை நல்லா நீங்கள் வீடு துடைக்கிறதுக்கு பக்கெட்டில் தண்ணீர் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த தண்ணீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் வீடு தொடங்க. நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்கும். நீங்கள் சித்ரா பௌர்ணமி அன்று குளிக்கிற நீரில் நீங்கள் போட வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு. ஒரு 3 சொட்டு அளவுக்கு எலுமிச்சை சாறை உள்ளங்கையில் எடுத்து மனதார முதல்ல உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. என் வாழ்க்கையில் நான் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களால் நிறைய கஷ்டப்படுறேன். அந்த பாவங்கள் எல்லாம் நீங்கணும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், என் கர்ம வினை தீரணும், என்னுடைய கடன் தீரணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எலுமிச்சை சாறு எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்து குளிங்க. இந்த எலுமிச்சை சாறு கலந்த தண்ணீரில் குளிப்பதனால் கெட்ட சக்திகள் நீங்கி நல்ல சக்திகள் பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் தெய்வ சக்தி நிலைத்திருக்கும். இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.